இந்த மதிய வெயில் நேரத்துல வாசல்ல யாரு கதவை தட்டுறா? அடடே, ஆச்சரியமா இருக்கு. வித்யா, உள்ளவா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, இந்த வழியா போனேன், அப்படியே உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் வேற காய்கறி சந்தை இருக்கு. என்னத்த சொல்றது, இந்த வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அட ஆமா, சரி சரி, வந்து முதல்ல உட்காரு. எப்படி வியர்க்குது பாரு. இரு, மோர் எடுத்துட்டு வரேன். வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கும். இந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற இல்ல. எல்லா இடத்துலயுமே இதே நிலைமை தான். கரண்ட் இருந்தாலும் ஃபேன் அப்படியே நத்த மாதிரி நகருது. ஆமா, கரண்ட்டும் ஏத்த இறக்கமா இருக்கு. எங்க டிரான்ஸ்ஃபார்மர் நேத்து திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. எல்லாம் இந்த வெயில்னாலதான். உங்களுக்கு தெரியுமா, வெயில் இன்னைக்கு மட்டுமே 47 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாச்சுன்னு நியூஸ்ல சொன்னாங்க. நானும் கேள்விப்பட்டேன். டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான்ல எல்லாம் 52 இருந்து 53 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாயிடுச்சான். அதனால அங்கெல்லாம் காலையில 10 இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மக்கள் திறந்த வெளியில போக கூடாதுன்னு நிறைய மாவட்டங்கள்ல எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம ஊர்ல நீர்நிலை எல்லாமே வறண்டு போச்சு. மக்கள் தண்ணியே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட கேள்விப்பட்டேன். இந்தியாவுல நிறைய மாநிலங்கள் வெப்ப அலையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லா இந்த அனல் காத்தோட பிடியில மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். வெப்ப அலையா? அப்படின்னா என்ன? நான் இத பத்தி இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லையே. வெப்ப அலைனா ரொம்ப ரொம்ப அதிகமான வெப்பநிலை. இத தாங்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். வெயில் காலம்னா வெயில் நல்லா தான் அடிக்கும். இது கூடவா எனக்கு தெரியாது? நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. இது சிரிக்கிற விஷயம் கிடையாது, சிந்திக்கிற விஷயம். நம்மள நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்ல. முன்னாடிலாம் ஸ்கூல்ல சம்மர் ஹாலிடே சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனா இந்த முறை ஏப்ரல்லயே அதிகமான வெயில் வர்றதுனால நிறைய பிரச்சனை இருக்கு. இது ஏன் நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். ஆனா இந்த வெப்ப அலைக்கு என்ன காரணம்? வளிமண்டலத்துல உயர் அழுத்த அமைப்புகளால அடிக்கடி வெப்ப அலைகள் ஏற்படுது. இது சூடான காத்த தரையில தள்ளுது. இதனாலதான் வெப்பம் அதிகமாகுது. இது இயற்கையான காரணம் மாதிரி தானே இருக்கு. ஆனா வெப்பம் ஏன் இவ்ளோ அதிகமாகுதுன்னு சொல்றாங்க? அதுக்கும் காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு காலநிலை மாற்றம் தான் காரணம். என்னக்கா காலநிலைன்னுலாம் சொல்றீங்க? எனக்கு என்னமோ நீங்க புதிர் போடுற மாதிரியே இருக்கு. காலநிலை மாற்றத்துக்கும் வெப்பநிலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? சொல்றேன், பொறுமையா கேளு. ஒவ்வொரு நாளும் வானிலை மாறிட்டே தான் இருக்கு. ஆனா இப்படி காலநிலையே மாறி போகுது இல்லையா, அதுதான் காலநிலை மாற்றம். சுருக்கமா சொல்லணும்னா வெப்பமும் அதிகமா இருக்கும், மழையும் அதிகமா இருக்கும், குளிர் கூட அதிகமா இருக்கும். இதனாலேயே நிறைய பேரு இறந்தும் போறாங்க. இந்த மாற்றங்கள் இயற்கையான காரணங்களால மட்டும் கிடையாது. மனித செயல்பாடுகள் கூட காலநிலை மாற்றத்துக்கு காரணமா இருக்கு. அப்படின்னா தாங்க முடியாத இந்த வெயிலுக்குமே மனிதர்கள் தான் காரணம்னு சொல்றீங்களா? ஆமா, நம்ம கண்மூடித்தனமா எழுப்பக்கூடிய தொழிற்சாலைகள், கட்டுமான திட்டங்கள், கான்கிரீட் காடுகள், கவனக்குறைவா கொட்டக்கூடிய கழிவுகள், செயற்கையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது, நம்ம காரு, ஏர் கண்டிஷனர், காற்று சீரமைப்புக்காக சக்தி அளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய புதைப்படிவ எரிபொருட்கள்னு எல்லாமே காலநிலை மாற்றத்துக்கு காரணமா இருக்கு. நம்ம வீடுகளை குளிர்விக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துற ஏசி கூட பசுமையில்ல வாயுக்களை காத்துல வெளிவிடுது. இந்த பசுமையில்ல வாயுக்களை தீவிரப்படுத்துறதுனால உலகத்தோட வெப்பநிலையும் அதிகமாகுது. இதோட விளைவா நம்ம எல்லாருமே காலநிலை மாற்றத்தோட விளைவுகளை கடுமையா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல இந்த வெப்ப அலைகள், புயல்கள், வறட்சி, வெள்ளம்னு எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம பயன்படுத்துற எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கற்காலத்துக்கு தான் போகணும் போல இருக்கு. வளர்ச்சிக்கு எதிரா நான் எதையும் சொல்லல. ஆனா அதை சரியா வழி நடத்தினா எல்லா முன்னேற்றமும் சுற்றுச்சூழலுக்கு அழிவு கொடுக்காம இருக்கும். அதுவும் சரியான விஷயம்தான். ஆனா சரி சரி, இப்போதைக்கு இந்த அறிவு சார்ந்த விவாதம் எல்லாம் போதும். அறிவியலை பத்தி சொல்றேன், கேளு. சரி, சொல்லுங்க. நைட்டு நம்ம உணரக்கூடிய அதிகப்படியான வெப்பம் மீத்தேன் மாதிரியான பசுமையில்ல வாயுக்களால ஏற்படுது. இந்த கார்பன் டை ஆக்சைடோட தனிச்சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய வெப்பத்தை தணிச்சு நம்மள சூடா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எனக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மனித நடவடிக்கைகள்னாலதான் இந்த வாயுக்கள் அதிகமாகி வெப்பநிலையும் அதிகமாகுது. இது தெரியாம மனிதர்கள் எல்லாரும் அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிடுறாங்க. இந்த மரங்கள் அப்படிங்கிறது இதுக்காக மட்டும் கிடையாது. அந்த சூரிய ஒளியிலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கான நிழலை கொடுக்குது, பலமான மண் அரிப்பை தடுக்குது. அது மட்டும் இல்லாம பகல்ல நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் கொடுக்குது. இப்படிப்பட்ட மரத்தை வளர்க்காம வெட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா, இந்த மரங்களை நம்ம ரொம்ப சாதாரணமாவே அழிச்சிட்டோம்.
ஆனா அது பயங்கரமான விளைவுகளை நமக்கே ஏற்படுத்துது. இப்ப குற்ற உணர்ச்சியில மூழ்கி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இனிமேலாவது நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் அக்கா, எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு. இந்த வெயில்ல எப்படியாவது நம்மள நீரேற்றம் செஞ்சுட்டே இருக்கணும். எனக்கு பயங்கரமா மூச்சு திணறலா இருக்கு. கொஞ்சம் அந்த ஜன்னலையாவது திறந்து வைங்களேன். ஐயோ, இந்த அனல் காத்த பாருங்களேன், ரொம்ப கொடுமையா இருக்கு. நீங்க வேற வெப்ப அலைன்னுலாம் சொன்னீங்க. என்னோட பொண்ணை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்பா கூட எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, எதையாவது குடிக்கிறாங்க, ரொம்ப சோர்வா இருக்காங்க. இது எல்லாமே இந்த வெப்ப அலைனால தான். நான் என்ன பண்றதுனே தெரியல. பேசாம நீ ஒரு டைம் போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாமே. இந்த வெப்ப அலை குழந்தைங்களுக்கு, முதியவர்களுக்குன்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிறப்பு கவனம் தேவை. அக்கா, இப்போ நிறைய பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வருதாம். ஆமாமா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு தீவிரமான பிரச்சனை. நம்ம உடலோட வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த சூரிய ஒளியில ரொம்ப நேரம் நின்னோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வரும். நம்ம இதய துடிப்பு ரொம்ப வேகமா இருக்கும். குழப்பம், தலைச்சுற்றல், சோர்வு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சில நேரங்கள்ல இதெல்லாம் சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய காரியமா இருக்கும். அதனால டாக்டரை பார்க்கறது தான் ஒரு சிறந்த தீர்வாவே இருக்கும். சரிக்கா. அப்புறம் பாப்பாவை அவளோட டியூஷன்ல இறக்கிட்டு வரும்போது ஒரு பெரிய போர்டை பார்த்தேன். அது எங்களோட கிராம ஆரம்ப சுகாதார நிலையத்தோட போர்டு தான். அதுல வெப்ப அலைத்துறை அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. 2 பேரு அங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்களும் அந்த வெயில்னால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விவசாய சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே நினைச்சு பாரு. அங்க கர்ப்பிணிகள், பெண்கள்னு எவ்வளவு பேரு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வெயில்ல எல்லா தொழிலாளர்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நிழல் கிடைக்கிற மாதிரியும் தண்ணி கிடைக்கிற மாதிரியும் ஏற்பாடு செய்யணும். அதை பத்தி ஊர் தலைவர்கிட்ட பேசினா கூட ஓகே தான். இதனால வெயில்ல பாதிக்கப்படுற நம்ம விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் நம்மளால பாதுகாக்க முடியும். அதே போல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சின்ன கூடாரங்கள், தண்ணீர் குடங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. ஆமா, வெப்பத்தால ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைபாட்டை சமாளிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வெப்பத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்குவோம். ஆனா நம்ம ஊரை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. பாப்பாவுக்கு பாருங்களேன், 6 வயசு தான் ஆகுது. இன்னைக்கு 50 டிகிரி வெயில் அடிச்சா அப்புறம் என்னெல்லாம் நடக்குமோ பயமா இருக்கு. இன்னும் பாப்பா வளரும் போதெல்லாம் எப்படி இருக்க போகுதோ தெரியல. உன்னோட கவலையும் நியாயமானதுதான். ஆனா இத நீ மட்டும் தனியா செய்ய முடியாது. இந்த பூமியும் வளிமண்டலமும் மனிதர்களுக்கு சொந்தமானது. இத பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு. இந்த பிரச்சனைய பத்தி நம்ம பேசுறதுக்காக செலவழிக்கிற நேரத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மேல ஏன் பயன்படுத்தக்கூடாது? நம்ம இப்போவே ஒரு சின்ன குழுவை உருவாக்குவோம். பின்னாடி அத கிராம சபை கிட்ட போய் சொல்லி ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். சுற்றுச்சூழலை பத்தியும் மக்களோட பிரச்சனைய பத்தியும், அது எவ்வளவு தீவிரமா இருக்கு, அதை எப்படி மீட்கலாங்கிறத பத்தியும் பேசலாம். இது மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பூமிக்கு நல்லது செய்யும் போது பாப்பா மாதிரியான சின்ன சின்ன குழந்தைகளோட எதிர்காலம் கூட சிறப்பானதா இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, நான் இன்னொரு நாள் வரேன். எனக்கு சந்தைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்க்கா. இந்த வெப்ப அலை பத்தி எனக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி இந்த வெயில்ல இருந்து உங்களையும் நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஓகே வித்யா, வெயில் வேற அதிகமா இருக்கு, பார்த்து கவனமா இரு. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். இந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருந்தது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. கூடவே நான் உங்க ஆர்ஜே தன்ஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.